வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். தராசுராம் ஐராவதேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள தராசுரம் என்னும் ஊரில் உள்ள ஒரு சிவன் கோவில் ஆகும். இக்கோவில் 2ஆம் ராசராசனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இக்கோவில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில், பெருவுடையார் கோயில் ஆகிய 3ம் சேர்த்து அழியாத சோழர் பெருங்கோயில்கள் எனப்படுகின்றன. இரண்டாம் ராஜராஜனின் காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்று பெயரிடப்பட்டு இன்று தராசுரம் என மருவி வழங்கப்படுகிறது. ஐராவதேஸ்வரரின் துணைவி தெய்வநாயகி. இந்திரனின் வாகனமான ஐராவதம் என்கிற யானை துர்வாச முனிவரின் சாபத்தால் அதன் வெள்ளை உருவம் மாறி கருமை நிறம் அடைந்தது. தன் நிறம் மாறியதால் வருத்தமுற்ற ஐராவதம் இத்தலத்திற்கு வந்து இங்கு எழுந்தருளிய சிவபெருமானை வணங்கி சாபத்திலிருந்து விடுதலை பெற்றதாகவும் அதனால் தான் இங்குள்ள இறைவனின் பெயர் ஐராவதேஸ்வரர் என்று வழங்கலாயிற்று என்றும் தல புராணம் தெரிவிக்கிறது. இக்கோயிலுக்குள் காணப்படும் இந்திரன் அமர்ந்திருக்கும் ஐராவதத்தின் சிலை இக்கூற்றுக்கு சான்றாக உள்ளது. யமதர்மன் சாபம் பெற்றதால் கொண்ட உடல் எரிச்சல் தீர இங்குள்ள குளத்தில் நீராடி விமோசனம் பெற்றதால் அக்குளம் யம தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலம் தொடர்பான மற்றொரு புராணமும் உள்ளது. மரணமற்ற பெருவாழ்வு வாழவும் தேவர்களை வெல்லவும் தாரன் என்ற அசுரன் இத்தலத்து இறைவனை பூசித்து தவம் இருந்து தான் விரும்பிய அருளை பெற்றதால் இத்தலம் உள்ள இடம் தராசுரம் என்றானது. மண்டபத்தின் தூண்கள் ஒவ்வொன்றிலும் 4 புறங்களிலும் பல புராண கதைகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. மகா மண்டபத்தின் நுழைவு வாயிலில் காணப்படும் கண்ணப்ப நாயனாரின் மெல்லிய செருப்பு அணிந்திருப்பது மிக அருமை. கருவறையில் லிங்கத்தின் இருபுறமும் துவாரபாலகர்கள் காணப்படுகின்றனர். இது பிற சிவன் கோவில்களில் காணப்படாதது. சூரிய லிங்கங்கள் 11, அபூர்வமான விலை மதிக்க முடியாத சாலக்கிராம லிங்கம் பிரகாரத்தில் காணப்படுகிறது. பிற கோயில்களில் இல்லாத அதிசயமான சிற்பங்களும் இங்கு உண்டு. கோயிலின் வெளிச்சுவர்களில் 3 முகங்கள் 8 கைகளுடன் அர்த்தநாரீஸ்வரர், சிவனும் பார்வதியும் ஒன்று கலந்தது. மேல்கரங்களில் சிவனுக்குரிய மானும் கோடாலியும், கீழ்கரங்களில் அழகான புல்லாங்குழல் ஏந்திய சிவனும் குழலூதும் கண்ணனும் இணைந்த சிவன், காலை மடக்கி ஓய்வாக உட்கார்ந்திருக்கும் சிவன் என பல சிற்பங்களும் உண்டு. குழலூதும் சிவன் இங்கு மட்டுமே காணப்படும் அரிய சிற்பம். நுழைவாயிலில் நந்தியின் அருகே அமைய பெற்றிருக்கும் பலிபீடத்தின் படிகள் இசையொலி எழுப்பும் படிகளாக அமைக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு கணங்களில் இருக்கும் இந்த தூண்கள் தட்டும் போது சரி கம பதனி என்ற சுரங்களை கொடுக்கின்றன. நாட்டிய சிற்பங்களும் தேர் போன்ற மண்டபம் அமைப்பும் மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.